ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இல்லை இல்லை செம்மையாக பண்ணிக்காது. இந்த மாதிரி நிறையா பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம். சூப்பராக பண்ணிக்கலாம். பொண்ணு இந்த மாதிரி எந்த வசதி ஆகும். சூப்பர் சூப்பர் சாங் சூப்பர் இல்லை நல்லா இருந்துச்சு. பீச் வாத்தியார் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. உமன்ஸோட கஷ்டங்களை வந்து ஆனஸ்டாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். அதுவும் நம்ம ஹிப்ஹாப் தமிழா பண்ண படத்துல பெஸ்ட் படம்னு சொல்லலாம். நல்ல விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் எப்பவுமே எல்லாத்துக்கும் கீழே கிடையாது. எப்பவுமே நம்ம எல்லாத்துக்கும் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கணும், எதுக்காகவும் நம்ம பயந்து கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆனஸ்டாக சொல்லியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம். என்ன எல்லாமே நல்லா இமோஷனலாக நல்லா டச் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, ரொம்ப இமோஷனலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு இந்த படம். அவர் தான் வில்லனை கொஞ்சம் நல்லா, அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக காட்டியிருக்காங்க. அவர் கொஞ்சம் யார் நல்லவங்களே கடைசிக்கு தெரியல. ஆண்கள் செய்கிறது தவறா பெண்கள் செய்கிறது தவறா அப்படின்றது ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் வந்து யாரோ ஒருத்தர் மேலே வச்சு பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆண்களை மட்டுமே தவறாக சொல்ல முடியாது, பெண்களும் சொல்லியிருக்கலாம். அதை வந்து ஒரு இதாக சொல்லியிருக்காங்க, ஒரு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க. அதான் பெண்கள் அவங்க இஷ்டத்துக்கு சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி போடுறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. பார்க்குற பார்வையில் தான் இருக்குது எல்லாமே. அதை தான் வந்து படமாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. பெண்களுக்கு ஏற்றப்ப நல்லா கருத்து சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. ஒரு பிடி மாஸ்டரா இருந்து குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தராரு? அது அவ்வளோவா இல்லை, லேடிஸுக்கு சொல்லி தர மாதிரி தான். அது என்ன கருத்து சொல்ல வராங்க? என்ன கருத்துனா எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற விஷயத்த சொல்றாங்க. அவ்வளோ. மியூசிக்லாம் எப்படிக்கா இருக்கு? சூப்பரா. படம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. தேங்க் யூ. நல்லா தான் ப்ரோ. இப்ப பாதி அவரோட ஆக்டிங் ஆக்டிங் நார்மல் தான், எப்பவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்காரு. நல்லா தான் பண்ணிக்காரு. இதுல வந்து ஒரு இன்னசென்ட்டா வந்திருக்காரு ஆதி. அப்புறமா அதுதான் இன்னசென்ட்னா, அதாவது இப்போ எப்படி சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க, எந்த சண்டைக்கும் போகாத, எந்த பிரச்சனையும் போகாத, நமக்கு எதிராக வம்பு நமக்கு எதிராக சண்டை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதான் இந்த அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஒரு சின்ன அது ஒரு கதையில் இருக்குது. அதனால் அவங்க பார்த்துக்குவாங்க, பம்பி பார்த்துக்குவாங்க. இவன் இப்போ என்ன பண்ணுறான்னா, நம்ம ஏன் எதிர்த்து கேட்கக்கூடாது அவங்க அம்மாட்ட கேட்பான். இந்த மாதிரி பிரச்சனை அவங்க தான் விட்டுருப்பாங்க. இவன் வந்து நம்ம வந்து எதிர்த்து கேட்கணும். நம்ம பிரச்சனைனா கூட மற்றவங்க பிரச்சனை நம்ம என்னன்னு கேட்கணும், மற்றவங்க பிரச்சனை தட்டி கேட்கணும், நம்ம உதவணும்னா கூட என்னென்ன கேட்கணும் சொல்லி சொல்ல வராங்க. அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து பயந்துட்டு உள்ள ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா மற்றவங்க சொன்னால் அது இன்னும் அசிங்கமாக போயிடும் சொல்லி பயப்படுறாங்க. அது பயப்படாமல் நல்லா தைரியமாக வெளியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொரு ஸ்டோரி அதெல்லாம் தான் இருக்குது. ஸ்டோரி அதை சோசியல் மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க படத்தில். ஓகே, நல்லா தான் வச்சுக்கிறாரு. பிடி சார் இந்த ஸ்கூல் மையமாக வச்சு எடுத்துருக்காங்க. பிடி சார் ஸ்கூல் மையமாக அது கதையே அந்த கதை கிடையாது. அது நார்மலாக ஸ்கூலில் வந்து அது என்ன ஸ்கூலில் நடக்கிற தப்ப வெளியே கட்டுறது, அவ்வளோதான். இப்போ அந்த ஆடை ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த படத்துலையும். எல்லாத்துலேயுமே இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு இருந்த ட்ரெஸ் வேறு, இப்போ இருக்க ட்ரெஸ் வேறு. ஆனால் இப்போ இருக்க ட்ரெஸ் வந்து நான் சொல்கிறது அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில விருப்பம் அவங்க விருப்பத்தை அவங்க போடுறாங்க. இப்போ நம்ம விருப்பத்துக்கு நம்ம வேஷ்டி சட்டை போடுறோம், ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், அது மாதிரி பொண்ணுங்க போடக்கூடாதா? பொண்ணுங்க மட்டும் சம உரிமை கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டு தானே? இப்போ எல்லாருமே எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரு சில பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லா பசங்களும் அப்படி சொல்ல முடியும்? எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பொண்ணுங்களை வந்து அவங்க விருப்பத்துக்கு போடுறதுனா நம்ம விட்டுருணும். நம்ம வந்து அது சும்மா நோயின்னு நோண்டிட்டு இருந்தோம்னா அப்புறம் அவங்களுக்கு தான் பாசியமாக போயிடும். யார் ஹீரோவா ஹீரோயினா? ஆமாம், அப்படி தான். இப்போ எல்லா பொண்ணுங்க அப்படி தானே பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி பிரச்சனை வெளியே சொன்னால் நம்ம குடும்ப மானம் போயிடும், குடும்ப கௌரவம் போயிடும் சொல்லி தான் இப்போ எல்லாம் பிரச்சனையை மறைக்க பார்ப்பாங்க. இல்லையா அவங்க அந்த பிரச்சனையே விட்டுரு அப்படின்வாங்க. செத்து பண்ணாலும் விட்டுருவோம் சார், பொண்ணு செத்து பண்ணாலும் போட்டு விட்டுருவாங்க. ஆனால் பிரச்சனை தட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மானம் போயிடும், மரியாதை போயிடும்னு பார்ப்பாங்க. இல்லை, படம் ஆக்சுவலாக படம் வந்து பிடி சாருன்னு ஒன்று ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த படம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது. ஸோ சின்ன பையன் ஒரு மேமை லவ் பண்ணுறது, பிடி சாருக்கு அந்த மேக்ஸ் பீரியட் கடன் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி அந்த படம் ஓவராலாக போச்சு. ஸோ அண்ட் தென் ஆஃப் ஆஃப் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் சூப்பராக போச்சு. ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து என்னென்ன அநியாயம்லாம் நடக்கும், ஸோ அதெல்லாம் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அண்ட் தென் அந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை அவங்க வெளியில் சொல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஸோ சொன்னால் எங்கே அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுவாங்களோ, அவங்க மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பொண்ணுலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுலேருந்து ஒரு 30+ பொண்ணுங்க வரைக்கும் இந்த ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லாமல் எவ்வளோ மனசுக்குள்ளாரே வச்சு ஃபீல் பண்ணுறாங்க. அது சொன்னால் எங்கே அவங்க மேலே தப்பாயிடுமோ அப்படின்றது நல்லா கான்செப்ட் படி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகும். ஸோ ஈவன் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு புரியும், இதுதான் பேசிக் கான்செப்ட், இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்றது தெரியும். ஒரு பொண்ணு நம்ம ப்ளேம் பண்ணாமல் அவங்க மேலே இருக்கிற மிஸ்டேக் என்னன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஈவனாக அவங்க ஸ்டாஃபு யார்கிட்ட அவங்க வந்து ஒரு மனசு விட்டு சொல்கிறாங்களோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் படி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை சாங்ஸ் எப்படி சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, பட் ஆதினாலே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு 2-3 சாங்ஸ் வந்துச்சு. பட் லாஸ்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எந்த தெருவில் அவங்க தலை குமிஞ்சி நடக்க முடியாமல் பண்ணாங்களோ, ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க அந்த தெருவுலேயே தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணுவோம். அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு, லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆதியுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நடுலவே போக மாட்டார். ஸோ அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ பிரபு சார், பாக்கியராஜ் சார் எல்லாமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் போர்ஷன் செம்மையாக இருந்துச்சு. பிகாஸ் நானும் ஒரு டீச்சரு. ஸோ டீச்சர் கான்செப்டில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த போர்டில் கிறுக்கிறது, இந்த ஸ்டாஃபை வந்து இவங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது, அப்புறம் பிடி பீரியடை வந்து மேக்ஸர் கடன் வாங்கி நடத்துறது, ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓரளவு படம் சூப்பராக இருக்குது எல்லாருமே. இல்லை பிரபு முனிஷ்கான் முனிஷ்கான் சார் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுவோம். அவர் சயின்ஸ் டீச்சராக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்கியராஜ் சார், பிரபு சார் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ பாக்கியராஜ் சார் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பார். ஸோ அவர் தான் அந்த தீர்ப்பு சொல்லுவார். ஸோ அந்த லாஸ்ட்டாக அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து எனக்கு நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு படம். இல்லை வில்லனா வந்து தியாகராஜன் வந்து எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஆதி இப்படி யோசிப்பார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ படம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஓகே ஸ்கூல் கான்செப்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே பார்க்கலாம், இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஈவன் 5th எல்லா சின்ன பிள்ளைங்கள இருந்து ஒரு எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம்.